ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அணில் தண்ணியில் விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிக் பாஸ் சீசன் 9ல் எந்த அளவுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லாம் ஃபேமஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அணில். இந்த அணிலுக்காகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மணி நேரம் வந்து ஓடி இருக்கும். அணில் ஓடுறது, அணில் சாப்பிட்றது, அணில் விட்டால் வந்துட்டு அணிலுக்கு வந்து ஒரு செட்டப் இது பண்ணி அணில் பிக் பாஸ்னு ஒன்று வச்சாலும் வைப்பாங்க போடுது. அந்த அளவுக்கு வந்துட்டு அணில் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. அவ்வளோ விஷயங்கள். அந்த பாப்பா வேறு வந்து அணிலை நான் பார்க்கணும், ஸ்குவரில் நான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா பேபி கேட்கும்போது கூட சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அணில் வந்து ஒரு பங்கேற்ற இதில் இந்த சீசன் 9ல் இருக்குது. அந்த அணில் பற்றி திடீர்னு வந்து ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருச்சு. பத்திரி ஓடுறாங்க, சாண்ட்ரா இது அரரா ஓடுறாங்க, கமரு ஓடுறாரு, அரரெல்லாம் போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் காலை உள்ள விட்டாங்க. போயிட்டு அவங்க போட்டிருக்க அந்த துணியிலே வந்துட்டு இது பண்ணுறாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் போகுது. அப்புறமா சபரி உள்ள இறங்கினார். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை விட்டு இறக்குனாங்க. நல்ல வேலை எல்லோரும் பார்த்தாங்க. இல்லை அந்த தண்ணிக்குள்ளே இருந்திருக்கும். பாவம் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே அது ஒரு செக்மெண்ட்டாகவே இருந்தது, எடா இது அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விஜே பார்வதி கமருதன் விஷயங்கள் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து அந்த தலை ரூமில் வந்துட்டு இவருக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்குறது, அந்த செலக்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் செம்ம காண்டாக வராங்க. விக்ரமும் சாண்ட்ராலாம் இன்னும் இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்ருக்கு, எப்படி இந்த பொண்ணு இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஏன் பக்கத்தில் இருக்க கமருதனை யாரும் பேச மாட்டேறீங்க அப்படின்னா ஏன் பேச மாட்டாங்கன்னா, கமருதன் வந்து டென்ஷன் ஆகிட்டாருன்னா ஓவர் எக்ஸ்ட்ரீமு. அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பர்சனலாக அட்டாக் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. திவ்யாவும் ஓவர் எக்ஸ்ட்ரீமு பேசுகிற விஷயங்களும் கதி கலங்குறாங்க. ஐயோ திவ்யாவா ஐயோ அப்படின்னு. இந்த பொண்ணு எப்படின்னா, இந்த பொண்ணு பேசுது ஆனால் வந்து சமாதானம் ஆகிடுது, திரும்ப வந்து பேசுது. அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறதுனால இவங்களால் வந்து அந்த பொண்ணை வந்து விமர்சிக்க முடியுது ஈஸியாக. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாவே அந்த பொண்ணு சிரிச்சுக்குது. ஆமாம் கரெக்டு தான், அதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா நேற்றே வந்து விக்ரம் வந்து சொல்லியிருப்பார், இவர் வந்து கமருது வந்து ஹக் பண்ணவுடனே என்ன காரி துப்பணும் போல் இருக்கா அப்படின்னு. இல்லை பவுண்ட்ரி அது இதுன்னு சொன்னேன். டேய் கிளிட்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு இவர் முன்னாடி நடந்ததுதான் இவர் யோசிச்சிருப்பார். அந்த பொண்ணு என்ன பண்ணும், கமருதன் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசிட்டே இருக்கான், வந்து தோப்புக்காரலாம் போகிறான், அவன் என்ன அந்த பொண்ணு என்ன பண்ணணும். இவர் தான் நைஸாக வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாட்றாருல, அங்கே வந்துட்டு லாக் ஆகிடுறாங்க விஜே பார்வதி. இப்போ வந்து கமருதன்கிட்ட வேறு வந்துட்டு சாண்ட்ரா கிட்ட நான் பேசணும், என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா காலையில் வந்து சாண்ட்ரா சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ என் கூட பேசுகிற வேலை வச்சுக்காத, சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் பக்கமே வந்துடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு காண்டு. ஏன் காண்டுன்னா அவங்க ஒரு விஷயம் நினச்சிருந்தாங்க. ஏன்னா போன வாரம் வரைக்கும் வந்து சாண்ட்ராக்கு வந்து விஜே பார்வதி பிடிக்காம தான் வந்துட்டு விஜே பார்வதி சரியில்லைன்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அமித் கிட்ட சொல்லியிருப்பாங்க, இன்னும் ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு திடீர்னு வந்து விஜே பார்வதி இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வேண்டும் அப்படின்னு சொன்னவொடனே சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நின்னாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, நின்றுட்டோம், இதுக்கப்புறம் வந்து கமருதிக்கிட்ட அந்த பொண்ணு பேசக்கூடாதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அது 3 நாள் வந்து அது முடிஞ்சிடும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயமும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதிக்கும் கமருதிக்கும் எக்கச்சக்கமான சண்டைகள். ஒரு டைம்லாம் செருப்பை தூக்கி விசிறி வச்சிருப்பார். இதை வந்து அந்த கோர்ட் டாஸ்க்கே வந்து அவரோட சொல்லியிருப்பாங்க. அப்போவும் என்ன சொன்னாங்க, என்னடி பண்ணுறது, வேறு வழி கிடையாது அப்படின்னு தான் போகிறாங்க. ஏமா என்ன இது அப்படிமா இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. இவங்க கமருதிக்கிட்ட வேறு சொல்லி கேட்டுட்ருக்காங்க, இதுக்கு மேலே எங்கே சாண்ட்ரா வர போகிறாங்க. ஸோ விஜே பார்வதி இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கே திரும்ப சண்டை வந்தாலும் மாற்றப்படுது. இன்றைக்கி காலையில் ஒரு சண்டை வந்துச்சு, டப்புன்னு என்ன பண்ண சிரிச்சிட்டார். சிரிக்காமல் முறைச்சிருந்தாருன்னா அது திரும்பவும் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் பிரச்சனை ஆச்சுன்னா இதுக்கப்புறம் விஜே பார்வதி பக்கம் யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா கமருதன்கிட்டையும் திவ்யா கிட்டையும் யாருமே வச்சுக்க மாட்டாங்க பெருசாக கான்வர்சேஷன். இன்றைக்கி சொன்னார் பார்த்தீங்களா விக்ரம் வந்து, கமருதன்கிட்ட நான் பேசினாலும் நீங்கள் சொன்னால் ட்ரிகர் ஆகிடுவீங்க உங்ககிட்ட எனக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள கோவம் இப்பவும் இருக்குது. சாண்ட்ராக்கு இருக்கிற கோவம் எனக்கு இப்பவும் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட பேசினா ட்ரிகர் ஆகிடுங்க, அதனால தான் நான் கம்முன்னு இருக்கேன்ற மாதிரி. ஸோ பேச மாட்டாங்க. விஜே பார்வதி கிட்ட மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால இனி அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போக போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.